கையில இருக்கு பார். அதை கொண்டாடுவதற்கு நான் உங்கள் முன் செய்வேன் பெரிய வார். ஒரு நாள் நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய். இந்த நாட்டை நீ ஒரு நாள் வெல்லத்தான் போகிறாய். என்னை பற்றி இந்த உலகம் நன்றாக அறியும். என்னோட பேரும் ஆட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மா? சரி, அதை தெரிந்து கொள். என்னை வெல்ல யார் இருந்தாலும் அதை எனக்கு சொல். என் ஜாக்கெட் என்னிடம் உண்டு, என்னிடம் திறமை உண்டு. என்ன ஜாக்கெட் கொடுக்க முடியும், உன் மானத்தை என்னால் காக்க முடியும். நான் உன்னுடைய நண்பன், அதை நீ மறக்க கூடாது. நானே இங்கு ராக் ஸ்டார், அதையும் நீ என்றும் மறுக்க கூடாது. அற்புதமான கூல் பெர்ஃபார்மன்ஸ். Oh my god, உண்மையிலே இது அற்புதமான பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அப்படிதானே சார்? அடடா, எம்பி சுக்லா எல்லாத்தையும் அசத்திட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க நீங்க? Yes sir. பெரிய பெரிய ராக் ஸ்டார்ஸ் கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சரியா சொன்னீங்க சார். So on this note, let us invite our last participant on stage, Adya Mathur. ஆல் தி பெஸ்ட். எதுக்குடா அதை கொடுத்த? கொஞ்சம் வாய மூடுறா. जय माता जी, जय माता जी. Let's rock. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். என் கவிதையோட பேர் நீ யார். நீ ஒரு நல்லவள் என்பதை யாரிடம் நிரூபிக்கிறாய்? யாருக்கு நீ நம்பிக்கையை ஊற்றுகிறாய்? யாருக்காக நீ கவலை கொள்கிறாய்? எதற்காக மௌனமாக இருக்கிறாய்? இப்ப நீதான் ரொம்ப மௌனமா இருக்க. டேய் சிரிக்காதீங்கடா, அமைதியா இருங்க, அமைதியா இருடா. உன்னுடைய மௌனத்தை ஏன் பலவீனம் என்று கருதினாய்? யார் பேச்சை கேட்டு நீ தன்னம்பிக்கையை இழந்தாய்? இவர்கள் இப்படிதான் பேசுவார்கள், அதை ஏன் கேட்கிறாய்? உலகத்தின் கண்ணோட்டத்தை பார்க்கிறாய். அவர்களின் கண்ணோட்டத்தில் எதற்காக உன்னை நீ மாற்றுகிறாய்? தேங்க்யூ. உண்மையிலேயே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீஷா, உன்னோட கதகளி பெர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன சார், முடிஞ்சதா? இன்னும் அவார்ட்ஸ் கொடுக்கறது பாக்கி இருக்கு. என்ன சார், மெயின் அவார்டை நாங்க தான் கொடுப்போம். அசோக் சார், லெட்ஸ் சீனியர்ஸ் டேக் த சார்ஜ். நம்ம கீழே போலாம் வாங்க. ஓகே சார். Thank you, Father. Thank you you. சார். முட்டாள்களே, முட்டாள்களின் சகோதரிகளே, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இங்க எல்லாமே இப்படிதான் நடக்கும். யாருக்கும் புரியலன்னா அப்படி அமைதியா இருங்க. 1997ல இருந்து இப்படிதான் நடக்குது. இத பாருங்க, இதுதான் ஸ்கூலோட சொத்து. எல்லா வருஷமும் இதை தான் கொடுக்கறாங்க. இதை யாருக்கு கொடுக்கறாங்கன்னா, எவன் பர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாரையும் ஆட்டி படைக்கிறானோ அவங்களுக்கு தான் இது. போன தடவை ஜெயிச்சது இவர் தான். கையை தட்டுங்க. இந்த வருஷம் இந்த அவார்டு MC சுக்லாக்கு நாங்க கொடுக்கிறோம். ஏன்னா அவர் தொப்பியை தலையில போட்டுட்டு சூப்பரா பண்ணாரு. பாருடா, கையை கொடு. ஏய் சூப்பர். கொடுங்க கொடுங்க. அடங்கு அடங்கு. என்ன?
ரொம்ப முக்கியமான பொருட்கள் உள்ள இருக்கு, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ. ஓகே. ஆ, ஆ. இன்னொரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். ஆத்யா மாத்தூர் ஆத்யா மாத்தூருக்கு கவிதையை மறந்துட்டாங்க, ஆனா அது எல்லாத்தையும் அவங்க சொல்லி முடிச்சாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆத்யா மாத்தூரையும் பாராட்டுங்க. கை தட்டுங்க. இங்க பாருங்கப்பா, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு எல்லா சீனியர்ஸும் ஜூனியர்ஸ் கூட ஜாலியா இருப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வரணுமோ யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். செலவை இவன் பார்த்துப்பா. என்ன பேசிட்டு விடு. இதெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துரு, அதை மட்டும் தனியா எடுத்து வை. அதோ சொல்லு. நல்லா எழுதுறடா, ஃபுல் பவர். தேங்க்யூ. ஆனா ஒரு சின்ன குறை இருக்கு. ஓ, அது என்ன? ரேப் பாடி காட்டு, அப்ப சொல்றேன். நான் ரேப்பா? ஏய், பாடி காட்டுறா. சரி. வெற்றி என் கையில் இருக்கு பார், அதை கொண்டாட நான் உங்கள் முன் செய்வேன் ஒரு பெரிய வார். ஒரு நாள் நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய், இந்த நாட்டை நீ ஒரு நாள் வெல்லத்தான் போகிறாய். உன்னை பற்றி இந்த உலகம் நன்று அறிந்திடும், நான் ஒரு வல்லவன் என்று உங்களுக்கு நன்றாக. புரிஞ்சுதா? ரேப் பண்றதுக்கு முன்னாடி நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நான் சொன்னதை நல்லா யோசி. டேய், நீ வந்து கிஃப்ட் ஓபன் பண்ணு. அத கூட உனக்காக நாங்க அன்பா கொண்டு வந்திருக்கோம். அதை நான் மறந்தே போயிட்டேன். நீ இரு open ஒரு பண்ணு. நிமிஷம். ஹே, மெதுவா. வெடிக்கிற மாதிரி பொருள் உள்ள இருக்கும்னு சொன்னீங்க. இவன் தான் வெடிப்பா. அத மூடி வைடா. நம்ம வீட்டுக்கு போய் படிக்கலாம்டா. தேங்க்யூ சைலண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப நல்ல கிஃப்ட். தேங்க்யூ. வா, நம்ம சைடுல போய் படிக்கலாம். வா. வாங்கடா, போலாம். இதுல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். இரு. சம்மிதா. கையேடுறா. உன் ஜாக்கெட்டை நான் நாளைக்கு தரேன்னு. ஹே, என்னாச்சு? எப்போ நான் உன்னை பார்க்க வந்தாலும் பண்ணக்கூடாத ஒன்று பண்ணிட்டு இருக்க. இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே. இந்த மேக்சின் என்னோடது இல்ல. அட, இது என்னோடதும் இல்ல. இதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஆனா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை வச்சுக்கலாம். உன் சிகரெட் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணல, சோ நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, உன்னோட ஸ்கெட்ச் பழிய நான் ஏத்துக்கிட்டேனே. சோ ஈக்குவல் ஆயிடுச்சு. நீ சூப்பர் 20 ஏன் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டேன்னு நான் ஜாஸ் கிட்ட சொல்லவே இல்லை. சோ ஆத்யா 1, சம்விதான் 0. என்னது? இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? என் அப்பா கிட்ட இருந்து. ஜெனடிக் ப்ராப்ளமா? இருக்குதா செய்யும். அது இருக்கட்டும், அந்த மாதிரி புக்கை தான் படிப்பியா, வேற புக்கும் படிப்பியா? ஏய், அதெல்லாம் கிடையாது. ஹாரி பாட்டர் தான் என்னோட ஃபேவரட் புக். மொத்த சீரிஸையும் 3 வாட்டி படிச்சிருக்கேன். டோன்ட் டெல் மீ நீ ஹாரி பாட்டர் படிக்கலன்னு. எனக்கு கவிதைகள்ல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ அது போகட்டும், நீ ஹாரி பாட்டர் படிச்சது இல்லையா? போ, இப்பவே போ. முதல்ல படிச்சுட்டு வா, அப்புறம் என்கிட்ட பேசு. நல்லா இருக்கே. நீ கண்ணதாசன் கவிதைகள் எல்லாம் படிச்சிருக்கியா, இல்ல தாமரை? இது யாரு? படிக்கலையா? போ போ, முதல்ல போய் படிச்சிட்டு வா, அப்புறம் ஏன் கூட வா. அது அநியாயமா இருக்கு.
ஹலோ மை டியர் ரீடர், இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு உன்னை வரவேற்கிறேன். லெட்ஸ் வாண்டர் பிட்வீன் த லைன்ஸ், இமேஜின் நியூ வேர்ல்ட்ஸ் அண்ட் கிரியேட் our own adventures. சாதாரண விஷயங்களை சாதாரண மக்கள் பண்ணுவாங்க, ஆனா எழுதுனதுக்கு ரிப்ளை வரும்னு காத்துட்டு இருக்கிற மேஜிக் ஒரு கவிதை எழுதுறவனுக்கு தான் புரியும். எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு லவ் ஸ்டோரிக்கும் 2 கதை இருக்கு. 50% சான்ஸ், அப்புறம் 50% டைமிங். சான்ஸும் டைமிங்கும் பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் ஆச்சுன்னா அப்போ வரும் பாருங்க ஸ்பார்க், அது பேரு தான் மேஜிக். அண்ட் சம்டைம்ஸ் one person's magic can be another person's curse. இப்படிதான் எனக்கும் ஒரு விஷயம் நடந்தது. ஆனா அந்த கதையை நான் எப்ப சொல்லுவேன்? டைமிங் பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான்.